தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் டோல்கேட்டிற்கு அருகாமையில் மக்களின் நாயகன், மக்களால் எதிர்காலத்தில் தமிழகத்திலே ஆட்சி பீடத்திலே அமரக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள் காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அவருடைய பேருரையை காண்பதற்காக மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினுடைய விதிமுறைக்கு ஏற்ப கர்ப்பிணி பெண்களோ வயது முதிர்ந்தவர்களோ குழந்தைகளோ இவர் கூட்டத்தில் கலந்து கொள்வது எல்லா தலைவரை காட்டிலும் கூட்டம் தானாகவே கூடுகிறது என்ற முறையில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலை எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் காண வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் நிலைகளை மனதிலே கொண்டு இந்த சுற்றுப்பயணம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் நோக்கத்தோடு தான் மனிதநேயத்தோடு அவருடைய வேண்டுகோளை ஏற்று இருகரம் கூப்பி இதற்கு முழு ஒத்துழைப்பை மக்கள் தான் தர வேண்டும் என்று அனைவர் சார்பாக வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் எல்லாம் காண வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை, கனவுகள். ஆகவே நம்முடைய நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திடல் வேண்டும் என்ற முறையில் எல்லா விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை மிகச் சிறப்பாக நாங்கள் செய்து முடிப்போம் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக தேவைப்படுவது குடிநீர், பாதுகாப்பு அரண், அவர்களுக்கு ரெஸ்ட் ரூம், எல்லா இடத்திலும் பாதுகாப்பாக ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், 40 கேமராக்கள், அதேபோல் டிஜிட்டல் பேனர் போன்றவை வைத்து இதுவரையிலும் தமிழகத்தில் கண்டிராத அளவிற்கு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செல்கிற தலைவருக்கு சிறப்பான வரவேற்பை தருகின்ற வகையிலே தான் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை பொறுத்தவரையிலும் இதுவே தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்ற நிலையில் நாங்கள் அத்தனை பேரும் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம். ஆகவே இந்த பணிகள் மூலமாக பெரியார் பிறந்த மண்ணில் இந்த மண்ணிற்கே ஒரு பெருமை இருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் என்பது எல்லோரையும் பாராட்டுகின்ற அளவிற்கு, எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறுகின்ற அளவிற்கு அது அமையும். அந்த அளவிற்கு அமைவதற்கு முழு ஒத்துழைப்பை நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மாதிரி ஏர்கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு இந்த பாதுகாப்பு நிறுத்தப்படலாம். ஏன்னா இப்போ ஒன்றைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். பரணி சில்க்ஸ் அது பெரிய போர்டு இருக்கிறது, அதுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டிருக்கிறீர்கள். அதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் அதில் ஏறாது இருக்கிறதற்கு முள்கம்பிகள் சுற்றி விடப்படும். அப்போது அதில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே இடத்தில் எங்களுடைய தொண்டர் படைகள் 5 பேர்கள் அங்கே இருப்பார்கள், சீரடையோடு அதை கண்காணித்துக் கொள்வார்கள். நாங்கள் 1000 பேரை தயார் செய்கிறோம். காவல்துறை எவ்வளோ அனுமதிக்கிறதோ அந்த அனுமதிக்கு ஏற்ப நாங்கள் அதை அவளை பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு கேபின் குறைந்தது 500லேருந்து 700 பேர்கள். அது எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அதுதான் 500 பேருக்கு 1000 பேருக்குள்ள கேபின். அவ்வளோதானே? ஓகே. அதே நேரத்தில் வருகின்றக்கு டோக்கனோ பாஸோ இல்லை. வந்து செல்கின்றனர் பத்திரமாக வந்து சென்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம். அப்படிதான் இருக்கு. கோவை விமான நிலையத்தில் வருகிறார். அங்கிருந்து நேரடியாகவே கூட்டத்திடலிலே வந்து அவர் காட்சியளிக்கிறார். 2 மணி நேரம் மட்டும்தான் அலோடு பண்ணியிருக்காங்க. காவல்துறையுடைய கட்டுப்பாடு என்பது குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே அந்த நேரத்திற்கு ஏற்ப நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வோம். எத்தனை மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? 11 to 1 மணி. இல்லை இப்போ உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அங்கே ரன்வே சென்னை, இங்கே டேக் ஆஃப் லேண்டிங் ஆகிற இடம், அங்கே டேக் ஆஃப் ஆகிற இடம், இரண்டிற்கும் சரியான நேரம் நமக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் ரெகுலர் ஃப்ளைட்டில் போனவே 1.5 மணி நேரம் லேட் ஆகுது, 1/2 மணி நேரம் லேட் ஆகுது, 1 மணி நேரம் லேட் ஆகுது. லேண்டிங் பண்ணிட்டு மறுபடியும் பெங்களூர் கொண்டு போயிடறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த 2 நடந்த கூட்டத்தில் கூட ஒவ்வொரு முறையும் விஜய் வீட்டிலிருந்து கிளம்பும்போது இங்கே நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துக்கு தான் அங்கிருந்து வீட்டிலிருந்து கிளம்புறாரு, 3 மணி நேரம் வரக்க லேட் பண்ணுறாரு. அதனாலே இங்கே பல பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதில் எப்படி பண்ணுவார்? இல்லை, இதுவரையிலும் அது போன்ற நிலைகள் இல்லை என்னை பொறுத்தவரையிலும். பாருங்க, பாண்டிச்சேரி நிகழ்ச்சிக்கு வருகிற போது சரியான நேரத்தில் சரியான சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல வந்து உரையாற்றினார். அதே போலதான் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துருவாருன்னு நீங்க சொல்றீங்க. முழுமையாக நம்பலாம். அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள் பொதுமக்கள் மட்டும் இதில் கலந்து கொள்கிறார். இதுவரைக்கும் அந்த மாதிரி தகவல் நாங்கள் தரலை. அது மாதிரி அவர்கள் திருப்பூரில் இருக்கின்றோம், அதை பற்றி எங்களிடத்திலே சொல்லவில்லை. கூட்டத்துக்கு வரவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது? நீங்கள் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவோம். 15 ஆம்புலன்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸோடன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் குளுக்கோஸ் பாட்டில் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நான் பக்காவாக பண்ணியிருக்கேங்க. இங்கே 10 ஹாஸ்பிட்டல் நான் திறந்துருக்கேங்க ஈரோடு மாவட்டத்தில்.